வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஐயர் வீட்டு ஸ்பெஷல் பருப்பு பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ், ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு, ஆபீஸ் போறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அளவுக்கு உங்க வீட்ல இருக்க கப்பு, டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கங்க. ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பை கடாயில போட்டு வறுத்தலாம். அடுப்பை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு பருப்பை நல்லா பொன்னிறமா இது போல வறுத்து எடுத்துக்கோங்க. அளவு எல்லாம் ஒரே கப்புல தான் எடுக்கணும். இப்ப அதே கப்புல 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். அதே கப்புல 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பையும் வானல்ல போட்டு நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு வானல்ல வறுத்துக்கலாம். வறுத்த எல்லா பருப்பையும் ஒரு தட்டுல போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நான் எடுத்திருக்க கப்போட அளவு வந்து பாத்தீங்கன்னா 250 கிராம் இருக்கும். அதே கடாயில காரத்துக்கு 8 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். வரமிளகா, கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த கப்புல எல்லா பருப்பையும் எடுத்தோமோ அதே கப்புல 1/4 கப்புல பாதி அளவுக்கு மிளகு ஜீரகம் எடுத்து போட்டு வறுத்துக்கலாம். மிளகு ஜீரகம் லைட்டா வறுபட்டா போதும். இதையும் பருப்புல போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், வறுத்து வச்சிருக்க வரமிளகா, கருவேப்பிலை இதுல போட்டுருவோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. இப்ப இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இது போல தேவைப்பட்டா பூண்டை தட்டி போட்டு வறுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச இந்த பொடியை நல்லா ஆற வச்சு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் சூப்பரா இருக்கும். இந்த பொடியை நல்லா சூடான சாதத்து கூட உங்களுக்கு விருப்பமான நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்.